கேப்டன் பசி எடுத்தா இது வரைக்கும் அவர் ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்காருங்க. கையேந்தி பவனதோட சரி காரில் உட்காந்துருப்பாரு, இடையே உட்காந்து ஓடி போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அந்த இட்லி வடை சொல்லிட்டு அவருக்கு மசாலா வடை அவ்வளோ அருமையாக பிடிக்கும். மசாலா வடை அவ்வளோ பிரிய அவர் சொல்ல போனால் எவ்வளவோ சொல்லலாங்க. பொதுவா ஏழை எளிய ஜனங்களுக்கு பெரிய இழப்பு. அவங்க வீட்டு சத்திரியன் எழுந்துப்பானான்னு அந்த ஒரு சீனுக்காகவே நான் சீரட் அடிச்சு திருப்பியும் போய் உள்ளப்போம். கேப்டன் இறந்ததப்ப கருட பகவானே வந்து பாத்தீங்கன்னா அவர் அனுகிரகமே வந்து கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து உயிரோடு இருக்கும்போது மக்கள் கொண்டாட தவறிட்டாங்க. சரிங்களா, எல்லாம் சொல்றாங்க நேரு, அம்பேத்கர், காந்தி எல்லாம் பாத்துக்கிறோம் சொல்லுவாங்க. யாரும் நம்ம பார்க்கல, ஆனா இவ்வளவு தான் பாத்துக்கிறேன். உங்க வீட்ல இருக்க குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்துக்க ஆள் வேணுமா? வீட்டுக்கே வந்து உங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி நாங்க பார்த்துப்போம். பிளட் சாம்பிள் கலெக்ஷன், பிசியோதெரபி, நர்சிங் சர்வீஸ் எல்லாமே ஒரே போன் கால்ல உங்க வீட்லயே. SDS நர்சிங் கேர். கேப்டன் பசி எடுத்தா இது வரைக்கும் அவர் ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்காருங்க. கையேந்தி பவனதோட சரி காரில் உட்காந்துருப்பாரு, இடையே உட்காந்து ஓடி போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அந்த இட்லி வடை சொல்லிட்டு அவருக்கு மசாலா வடை அவ்வளோ அருமையாக பிடிக்கும். மசாலா வடை அவ்வளோ பிரிய அவர் சொல்ல போனால் எவ்வளவோ சொல்லலாங்க. எளிமைனா எளிமை, மிக 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 எளிமையாக இருப்பார் அவர். மற்ற மனசு நோவக்கூடாது. முதல்ல வந்து பரிமாறணும் வந்து முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. நீங்கள் சாப்பிட்டுவாங்க முதல்லன்னுவார். நல்ல மனிதர். இது வரைக்கும் அவர்கிட்ட போய் நான் பேசுனது கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு அவர் நல்ல ஆக்டரு. நான் கோடம்பாக்கத்திலே பிறந்து வளர்ந்ததுனால ஸ்டெண்டு மாஸ்டர்ல எல்லாரோட அரசியல் அப்பாற்பட்டது. நல்ல மனிதர், நல்ல ஒரு ஹீரோவை நான் இழந்துட்டேன். என்னை பொறுத்தளவுக்கு இந்த கோடம்பாக்கத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு நல்ல ஹீரோவை நான் இழந்துட்டேன். அரசியலுக்கு வந்தார், கண்டிப்பாக ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி வரல. இனிமே அவர் ஆத்மா சாந்தியுடைய வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். நல்லா அதுக்கு எனக்கு ஓட்டு போடுறது வந்து அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அவர் வாய்ப்பு கொடுத்துருந்தா இன்னும் பெருசாக வந்திருக்கும். தமிழ்நாடு சூப்பராக இருந்திருக்கும். எல்லாருக்குமே பெரிய இழப்பு தான். எல்லாருக்குமே பொதுவா ஏழை எளிய ஜனங்களுக்கு பெரிய இழப்பு. அவங்க வீட்டு பெரிய வாழ்வாதாரமே போன மாதிரி ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் வாழ்ந்தாலும் கூடி வளர்ந்தாலும் கூடி கடைசி வரைக்கும் பேர் வந்து நினைச்சு நிற்பாரு. நல்லபடியாக இருக்கிறோம். ஒரு மனிதர் எப்படி பிறந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, எப்படி இறந்தாருன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமா புகழ் பெற்று வாழ்ந்தாருன்றதுக்கான ஒரு சரித்திரத்தை பார்க்கலாம். எந்த ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இறந்ததுக்கு அழுதது இப்போ தான் பார்க்கணும். எல்லாம் சொல்றாங்க நேரு, அம்பேத்கர், காந்தி எல்லாம் பாத்துக்கிறோம் சொல்லுவாங்க. யாரும் நம்ம பார்க்கல, ஆனா இவ்வளவு தான் பாத்துக்கிறேன். இப்போ தலைவரில் இவ்வளவு தான். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தமிழிசை மன்றத்தின் சார்பாக வந்திருக்கோம். தமிழனுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு வந்திருக்கோம். அவரது புகழ் என்றென்றும் நீருவி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. கேப்டன் பிரபாகரனை சத்தியம் காசி தேட்டரில் அடிச்சு பிடிச்சி பார்த்தேன். எனக்கெல்லாம் 22 வயசு இருக்கும். சத்திரியன் தேட்டரில், சத்திரியம் படம் ஆனந்த் தேட்டரில் எனக்கு தெரிஞ்சு 15 வாட்டி பார்த்துருக்கேன். வெறும் இன்ட்ரோலுக்கு மட்டும் வெளியில் வந்துடுவேன். சத்திரியன் எழுந்துப்பானான்னு அந்த ஒரு சீனுக்காகவே நான் சீரட் அடிச்சு திருப்பியும் போய் உள்ளப்போம். எனக்கு தெரிஞ்சு 16-20 வாட்டி என் வீட்டில் போட்டாலே அவ்வளோதான். என்னை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கலைஞனா நான் இழந்துட்டேன். அரசியல், இந்த நம்ம சொந்தம் பந்தம் இதை நான் பேசுறதுக்கு நான் விரும்பலை. ஆனால் என்ன தெரிஞ்ச பொழுது இனிமேல் கலை உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் கிடைப்பாரான்றது சத்தியமாக கிடையாது. போனா வராது, பொழுது குனிஞ்சா கிடைக்கும். அவரை வந்துட்டு எது வேணா சொல்லலாம். இவர் எதை செஞ்சார், அதை செஞ்சார், எதுக்குமே ஈடு இணை இல்லாத அளவில் அவர் ஒப்பிட முடியாத நல்லதை மட்டுமே செஞ்சார். இன்னைக்கு வந்து எல்லாரும் அதை இதை செய்கிறாங்க பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து வேற மாதிரி மாறிடுச்சு எல்லாமே. ஆனால் அவருடைய யோசனை யாருக்குமே அந்த அளவில் யோசிக்கவே முடியாதது. 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷாளுடைய பசின்னா என்ன, அவங்களுக்கு தேவை அது மட்டும்தான். அதை கொடுத்தாலே அவங்க மற்றதெல்லாம் பார்த்துப்பாங்கன்ற அளவில் ஒவ்வொருத்தரையும் ஒரு தாய் தான் யோசிப்பான். குழந்தைங்க பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறது முதல்ல ஒரு தாயும் அடுத்த தகப்பனும் தான் யோசிப்பாங்க. ஆனால் இவர் கேப்டன் இறந்ததப்ப கருட பகவானே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனுகிரகமே வந்து கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து உயிரோடு இருக்கும்போது மக்கள் கொண்டாட தவறிட்டாங்க. சரிங்களா, மக்கள் வந்து இறந்துட்டாங்க, நல்ல மனிதர் இறந்துட்டாங்க. அன்னதான பிரபுன்னிட்டு நம்ம சொல்கிறோம், அது ஐயப்ப சாமியை சொல்கிறோம். ஆனால் எல்லா ஏழை எளிய ஜனங்களுக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இவர் தான் அன்னதான பிரபு. அண்ணாக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்களுக்கு தான் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. வாழ்க்கையில் அவ்வளோ கூட்டம்லாம் நான் பார்த்து சென்னையில் தான் இருக்கிறேன். அவ்வளோ கூட்டம் பார்த்ததில்ல. இவருக்கு மிஞ்சினது இனி இப்போ செஞ்சது, அதுக்கப்புறமா செஞ்சது, இனி செய்ய போகிறது எதுவுமே ஈடாகாது. இவருடைய அந்த தியாகத்துக்கு முன்னாடி, இவருடைய அந்த மனித நேயத்துக்கு முன்னாடி, அன்புக்கு முன்னாடி எதுவுமே ஈடாகாது. உங்கள் மனைவியார் வந்து ஏதோ
பெருசாக பண்ணணும் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா ரொம்பவுமே கெட்டு போச்சு தமிழ்நாடு. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் இது ஒரே அடாவடியாக இருக்குது. கொஞ்சம் நல்லபடியாக வந்து பண்ணிட்டாருன்னா அவர் ஆத்மா சாந்தி. Facebook, இன்ஸ்டாகிராம், YouTubeனு உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். All right Media Works. இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.